ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான லாஸ்ட் டே நைட் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ நான் பாஸ் மார்க் எடுத்தால் போதும், அட்லீஸ்ட் ஒரு 40 மார்க் கிட்டேயாவது நான் போகணும். 75க்கு சொல்கிறேன், 75க்கு அட்லீஸ்ட் ஒரு 40 மார்க்காவது எடுக்கணும். இல்லை சார் ஒரு 50-55 எடுக்கலாமே. 50-55ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சில பேர்த்துக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. நான் இப்போ ஃபிசிக்ஸில் ஒரு 10 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 கொஸ்டின், பயாலஜியில் ஒரு 12 கொஸ்டின் சொல்கிறேன். இதை நீ படிச்சுட்டு போனீங்கன்னா கன்ஃபார்மாக 1 மார்க் புக் பேக் 10 வந்துடும். இது கூட 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு நான் சொல்கிறத பண்ணினா எவ்வளோ அட்டன் பண்ண முடியுங்கிறதெல்லாம் என்னால் சொல்ல முடியல. ஆனால் தோராயமாக சொல்ல போனால் 4 மார்க் ஒரு அட்லீஸ்ட்டு 6 அட்டன் பண்ணிடலாம் கம்பல்சரி இல்லாமல். ஆனால் ஒரு டஃப்பாக கேட்டால் கூட 5 அட்டன் பண்ணலாம். எவ்வளோ? 5. அண்ட் 7 மார்க்கு ஒருவேளை ட்விஸ்ட் அடித்தா கூட ஏபிசின்னு கேட்டால் கூட நம்மளால் எவ்வளோ எழுத முடியும்னா ஒரு 2 எழுதிட்டு 3ஆவதில் வேணால் ஒரு இதாகும். ஏன்னா ஆர்ட்ஸ் கொஸ்டின் இதில் நான் சொல்லலை கெமிஸ்ட்ரியில். ஏன்னா ஆர்ட்ஸ் கொஸ்டின் 7 மார்க்கில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா ஏபின்னு போட்டு கேட்குறாங்க. 2 மார்க்ஸ் எல்லாம் 7 மார்க்கில் ஏபின்னு போட்டு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் படித்த லெசனில் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்க லெசனில் தான் 2 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா லெசனும் சொல்லலை. அப்போது நம்ம படிக்காத லெசனுக்கு வந்தால் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 2 7 மார்க்கும் 3ஆவது 7 மார்க் பயாலஜியெலாம் சொல்லவே முடியாது. இருந்தாலும் அதில் ஒரு 3 7 மார்க் கேட்குறாங்க, ஏபிசின்னு போட்டு கேட்குறாங்கன்னா ஒரு 2 எழுதுகிற மாதிரியும் நம்மளால் பண்ணித்தர முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக நாளைக்கு ஒரு நல்ல மார்க்கு வரும். ஏன் 55 கூட வரும். ஸோ ஃபஸ்ட்டு 40 மார்க்குக்கு என்னன்னு சொல்லிடுறேன். நீ 1 மார்க்கு ஃபஸ்ட்டு படிச்சுட்டு ஃபிசிக்ஸில் பாடம் கஷ்டங்கிறீங்க. ஆனால் பாடத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு 4 மார்க்கும் 7 மார்க்கும் நாளைக்கு வரும். 7 மார்க் வருதான்னு தெரியாது, ஆனால் 4 மார்க் கன்ஃபார்மாக நாளைக்கு ஒன்று வந்துடும். ஃபஸ்ட்டு 4 மார்க்கே என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த 5 கொஸ்டினில் 6 கொஸ்டினில் தயாராக இருந்துக்க. இதுலேருந்து ஒரு கேள்வி. 2வது யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் ஏதாவது ஏபி போட்டு கேட்கலாம். ஆனால் 3வது யூனிட்லுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு விட்டுறாத. ஐடியல் கேஸ் கேட்க போகிறதில்ல. அண்ட் ஏன்னா போன வருஷம் கேட்டதுனால யூனிட் 4 அப்படிங்கிறதுலையும் நமக்கு ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் 7 மார்க்கில். ஜூல் லா ஆஃப் ஹீட்டிங். ஓகேவா? அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. எல்இடி பல்போட மெரிட்ஸ், இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக யூனிட் 5ல் எடுத்திங்கன்னா அந்த எக்கோட கண்டிஷன்ஸ் அண்டு அப்ளிகேஷன்ஸ் அண்ட் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து 10 நிமிஷத்தில் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் யூனிட் 6ல் நியூக்ளியர் ரியாக்டர் ஆல்ஃபா பீட்டா காமா எதிர்பார்க்க முடியாது. நியூக்ளியர் ஃபியூஷன் வேணால் எதிர்பார்க்கலாம். நேச்சுரல் ரேடியோட்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம். இப்போ நான் எல்லாமே சொல்லிட்டேன். லைட் ப்ராப்பர்ட்டி எதிர்பார்க்கலாம், எல்லோரும் படிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் கான்வெக்ஸ் கான்கேவ் எதிர்பார்க்கலாம். அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸோட ரூல்ஸ். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் முடிஞ்சால் பார்த்துரு. ஏன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் நான் இங்கே எழுதுகிறேன், முடிஞ்சால் பார்த்துரு. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் 4வது கொஸ்டினா, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் முடிஞ்சால் பார்த்துரு. ஓகேவா? கூட்டு நோக்கின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது படம் போட்டுட்டு 4 பாயிண்ட் எழுதி விட்டால் போதும், மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ ஃபிசிக்ஸில் இந்த விஷயங்கள்லாம் நீ பண்ணினாலே 40 மார்க் கேரண்டி. அதாவது ஒரு 15 மார்க் உள்ளே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸு மாலிக்யூல்ஸு நான் சொல்கிறது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடிய ஆரம்பம் மாடர்ன் அட்டாமிக் தியரி. இந்த ஃபஸ்ட்டு பாடத்தில் இதுதான். 8ஆம் பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன் படிக்க முடியலனா பரவாயில்ல, பட் கரோஷன் வராமல் கொஸ்டின் பேப்பர் வருமானு எனக்கு தெரியல. கண்டிப்பாக படிங்க. ஆனால் ரஸ்ட்டு கண்டிஷன் படிக்காமல் போயிடாத. யூனிட் 9 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சொல்யூஷன் லெசனில், அதாவது சொல்யூஷன் லெசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் எப்படிங் சொல்யூபிலிட்டின்னு ஒன்று கேட்குறாங்க. அது முடிஞ்சால் பார்த்துருங்க, பெருசு தான். அண்ட் MgSO4 7H2 அந்த ஈக்குவேஷன் கொடுத்து சாலிபிலிட்டி அது பார்த்துக்கோங்க. யூனிட் 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் 7 மார்க்கில் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கெமிக்கல் ஈக்லிபிரியமோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? ஸோ வேதி சமநிலையோட பண்புகள், இது சிறப்பியல்கள், இது வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக பிஹெச்க்கு ஏதோ ஒரு 5 பாயிண்ட் எழுதி விடு. நீ பெருசாக எழுதணும்னு அவசியம் இல்லை. நீ என்ன எழுதினாலும் பப்ளிக்கில் மார்க் போடுவாங்க. ஸோ அதனால் பாயிண்ட் அவுட் பண்ணால் போதும். பிஹெச் ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்குது, முடிஞ்சால் பாருங்கள். யூனிட் 11 ஹோமோலோகஸ் சீரியஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோப்பு டிடர்ஜென்ட்டு அண்ட் அந்த 4 ஸ்ட்ரக்சர் கொடுத்து சைக்ளோஹெக்சேன், சைக்ளோபியூட்டேன், அந்த 4 ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதுக்கான ஐயூபேக் நேம், காம்பவுண்ட் நேம் அதெல்லாமே எழுதுகிற மாதிரி ஒரு 2 மார்க்கில் ஒரு 4 மார்க் இருக்குது, அது படிச்சுக்க. அண்ட் ஹோமோலோகஸ் சீரியஸ் அவ்வளோதான். அண்ட் ஐயூபேக் வந்து எப்படி இது வந்து வரும் அப்படின்னு சொல்லி 2வது கொஸ்டின். இப்போ நான் கெமிஸ்ட்ரியும் சொல்லிட்டேன். அடுத்தது பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா மோனோகோட் டைகோட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி போன வருஷம் கேட்டதுனால.
அதுக்கு லைட் டிபெண்டன்ட், லைட் இண்டிபெண்டன்ட். அண்ட் இதில் 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்பிரேட்டரி கோசன்ட், மெசோஃபில், ரெஸ்பிரேட்டரி, அதாவது போட்டோசின்ஸோட ஈக்குவேஷன், எபிடெர்மல் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஈஸியாக இருக்கிற கொஷின்ஸ், ஆக்சிசோம் டயக்ராம் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். யூனிட் 13 பொறுத்த வரைக்கும் லீச்சோட பேராசிட்டிக் அடாப்ஷன், அதுக்கப்புறம் அந்த கேட்ரேஜ் ரிங்கு, அப்புறம் 1 or 2 சென்டென்ஸ் படிச்சுட்டு கண்டிப்பாக அதுலேருந்து கேள்வி வருது. யூனிட் 14 பொறுத்த வரைக்கும் பிளட்டு, ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்டு, டிரான்ஸ்பிரேஷன், பாய்ச்சல், ரத்தத்தின் பணிகள், கண்டிப்பாக இது வருது. 2 மார்க்கில் ஆர்டரி வெயின் 4 மார்க்கில் கேட்கலாம். அதை விட்டால் மீதியெல்லாம் 2 மார்க், ஆர்ஹெச் ஃபெக்டர் அதெல்லாம். யூனிட் 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாசிஃபை நியூரானின் வகைகள், இது ரொம்ப ஈஸி. பைபோலார், யூனிபோலார், மல்டிபோலார், ஈஸி. ஸோ அதில் 2 மார்க்ஸும் கொஞ்சம் கண்ணு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏபின் போர்டு கேட்டால் எழுதிடலாம். யூனிட் 16 பொறுத்து ஜிபர்லின்ஸ் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க, ஓகேவா? அடுத்தது இதில் 1 or 2 சென்டென்ஸு 2 மார்க் முடிஞ்சால் பாருங்கள். யூனிட் 17 வந்து ஓவியூல் நல்லா படிச்சுட்டு போங்க. அண்ட் 6வது ரோமன் நம்பர் இருக்கக்கூடிய 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ 2 மார்க் எல்லா லெசனும் படிக்க முடியலனா 12, 13, 14 மட்டும் படிச்சிரு. மீதி எல்லா யூனிட்டில் விட்டாலும் பரவாயில்ல. கடைசி 4 லெசன் நான் சொல்கிறேன், அதில் 2 மார்க் படி. யூனிட் 18 எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏ கேட்குறான், என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, டிஎன்ஏ கேட்குறான். இந்த 5 கொஸ்டின் படிக்காமல் போயிடாத, கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அடுத்து யூனிட் 19 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எவல்யூஷன் லெசனை எத்தனோ பாட்னி, ஆர்கேபட்டிஸ் லிங்க்கு, கிவி, அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் ஃபோர்சல், இதுலேருந்து ஏதோ ஒன்று வந்துடும். யூனிட் 20 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பயோடெக்னாலஜியில் இருக்கிறதுல கேவலமான கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இன்பிரீடிங், அவுட் பிரீடிங், டிஃபரன்ஷியேட், அன்டிஃபரன்ஷியேட், இந்த 2 டிஃபரன்ஸில் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் கேட்கலாம். இல்லைனா அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கேட்கலாம். இல்லைனா அந்த மைஸ், அந்த புரோட்டீனோ சக்தி அப்படிங்கிறத கேட்கலாம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கேட்கலாம். ஹைப்ரிட் விகர், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். யூனிட் 21 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன், கேன்சர் செல், நார்மல் செல், இன்சுலின் டைப் 1 டைப் 2, அப்புறம் ஹார்ட்டோட ப்ரிகாஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆல்கஹாலோட கதை. 4 ஹெட்டிங் போட்டு என்ன எழுதினாலும் மார்க் கொடுத்துருவோம். ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இதில் 2 மார்க் படிக்கிறது நல்லது 21வது லெசனில். அதனால தான் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன். 22வது லெசன்லையும் ஃபுல்லாக படிக்கிறது நல்லது. ஏன்னா என்வரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி கதை எழுதிக்கலாம், ஈஸி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டும், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ரீசார்ஜ் பிட்டு, ஊர்னிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பயோகேஸோட அட்வான்டேஜ், அதுவும் இம்பார்ட்டன்ட். 23rd லெசன் ஸ்டேஜு, ஸ்ப்ரைட்டு, ஸ்க்ராட்சு, இதுலேருந்து ஒரு 2 மார்க் வரும், அவ்வளோதான். இப்போ நான் சொன்னது படித்தாலே 50 தாண்டிடும், கன்ஃபார்மாக 50 தாண்டிடும். இருந்தாலும் 2 மார்க்லாம் வேணும்னு நினச்சின்னா நல்லபடியாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சுட்டு போ. பயாலஜியில் கடைசி ஃபஸ்ட்டு 3 பாடமும் கடைசி 4 பாடத்தில் இருக்க 2 மார்க்ஸும் சேர்த்தி படிச்சுட்டு போ. ஏதாவது கொஞ்சம் மனசு தேர்த்திக்கலாம் எழுதுறதுக்கு, ஓகேவா? ஏன்னா ஏபின்னு போட்டு கேட்பாங்கல்ல. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 55 எடுத்துடலாம், சரியா? நான் என்ன சொல்லியிருப்பேன், எல்லாத்துலேயும் ஒரு 10 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். இது நீ படிக்காமல் போனேன்னா மாட்டுவேன், ஓகேவா? சார் இதுவும் கம்மி பண்ணி சொல்லுங்கள் சார், நான் ஏதாவது 30 மார்க் எடுத்தால் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உனக்கு சொல்கிறேன் பாரு. ஃபிசிக்ஸில் மொதல் பாடம் 5ஆம் பாடம் 6ஆம் பாடம், மொதல் பாடம் 5ஆம் பாடம் 6ஆம் பாடம், இதில் 3 பாடம் படிச்சிரு. கெமிஸ்ட்ரியில் 7ஆம் பாடம் 8, அதுக்கப்புறம் 11, 10, அவ்வளோதான். இந்த 7 பாடம் படிச்சிருவியா? பயாலஜியில் ஃபஸ்ட்டு பாடம் 2வது பாடம் எல்லோரும் படிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் கடைசி 3 பாடம், அதாவது 23ஆம் பாடம், 22ஆம் பாடம், 21ஆம் பாடம் போதும். இதை படித்தா நீ பாஸு 30க்கு மேலே வந்துடும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, இப்போ நான் கொடுத்த கொஸ்டின் படித்தா போதும். அண்ட் நல்லா படிக்கிறவங்க 2 மார்க்கும் சேர்த்தி படிங்க. நான் இங்கே கொடுத்துருக்கேன், 55க்கு மேலே எடுக்கலாம், யாருக்கு தெரியும் 60 கூட எடுக்கலாம் நாளைக்கு, ஈஸியாக வந்தான். ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். 2 மார்க் இதில் இம்பார்ட்டன்ட். 3rd லெசனில் 2 மார்க் இம்பார்ட்டன்ட், பாய்ஸ்லாம் சார்ஜ்லாம். 4th யூனிட்டில் 1 or 2 சென்டென்ஸ் 2 மார்க் கொடுத்துருக்கேன். யூனிட் 5ல் வந்து என்னெல்லாம் வரும்னு கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. நல்லா படிக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். புக்கின்ல 1, 2 தான் கொடுத்துருக்காது, படிச்சிரு. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ கெமிஸ்ட்ரி பாருங்கள், இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை நீ படிக்கலைன்னா அவ்வளோதான், ஓகேவா? 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்குறேன். யூனிட் 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மார்க், ஒரு 4 2 மார்க்கு, 2 4 மார்க்கு. யூனிட் 11 பாருங்கள், 5 கொஸ்டின், இதை படித்தா போதும், ஓகேவா? அதே மாதிரி பயாலஜிலையும் நான் சொல்லிட்டேன், கம்மி பண்ணி படிக்கிறதுக்கு சொல்லிட்டேன். நான் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாரு, அந்த யூனிட் ஃபுல்லாக படி. அதாவது இங்கே யூனிட்னு மார்க் பண்ணால் ஃபுல்லாக படி. 4 மார்க்கு 2 மார்க்கு தனியாக மார்க் பண்ணியிருப்பேன் பாரு. இங்கே 4 மார்க், இந்த லெசனில் இது மட்டும் படித்தா போதும், இந்த லெசனில் இது மட்டும் படித்தா போதும். இந்த லெசனை படிக்க முடியலன்னா அதையும் சேர்த்து படித்தா ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் எல்லாம் 2 மார்க்லாம் ஏபின்னு போட்டு கேட்பாங்க. ஓகே, என்னெல்லாம் வருமோ நான் சொல்லிட்டேன், ஓகேவா? என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வீடியோ போட்டால் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, ஓகேவா? படிக்கவே இல்லை 2 நாள், நான் 3 நாள் 4 நாள் விளையாண்டுட்டேன்,
இப்போ உட்காந்து படித்தா கூட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நைட்டுக்குள்ளே முடிச்சு பயாலஜி காலையில் எந்திரிச்சு ஏதோ ஒரு 6 பாடம் படிச்சுட்டு போனால் கூட நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். 1 மார்க் புக் பேக் படிச்சு அதில் ஒரு 10 மார்க் எடுத்துடலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னெல்லாம் வருங்கிறது ஒரு வாட்டி சொல்லிட்டேன். கம்பல்சரி ப்ராப்ளம் அண்ட் டயக்ராம் என்ன வரும் இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ டாப்பர்ஸ்க்கு முடிஞ்சால் அந்த கொஸ்டின் பேப்பர் வீடியோ போடும்போது என்ன பண்ணணுங்கிறது, என்ன பண்ணியிருக்கணும், எந்த இடத்துல ப்ராப்ளம் கேட்பாங்க, எந்த இடத்துல டயக்ராம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.